ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். நான் தனியறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரிப்பு. ஒரே நாளில் 1859 பேருக்கு தொற்று உறுதி. தமிழகத்தில் கொரோனா ஊரடங்கில் கூடுதல் தளர்வுகள் வழங்கப்படுமா? தொற்று எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் ஊரடங்கை நீட்டிப்பது தொடர்பாக தமிழக அரசு இன்று ஆலோசனை. கேரளாவில் தொடர்ந்து 3வது நாளாக 22,000 தாண்டிய கொரோனா தொற்று. 128 பேர் உயிரிழப்பு. கொரோனா பாதிப்பு அதிகரிக்கும் விவகாரத்தில் கேரளாவுக்கு எதிராக திட்டமிட்டு தவறான பிரச்சாரம் செய்யப்படுகிறது. சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் குற்றச்சாட்டு. கேரளாவில் மேலும் 5 பேருக்கு ஜிகா வைரஸ் தொற்று. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 61ஆக அதிகரிப்பு. புதிய கல்விக் கொள்கை நாட்டின் விதியை வடிவமைக்கும். தேசிய கல்விக் கொள்கை 2020 உருவாக்கி ஓராண்டு நிறைவு விழாவில் பிரதமர் மோடி உரை. பன்னாட்டு விமான பயணத்திற்கான கட்டணம் பல மடங்கு அதிகரிப்பு. வெளிநாடு செல்லும் பயணிகள் அதிர்ச்சி. ஜார்க்கண்டில் நடைபயிற்சியில் ஈடுபட்ட மாவட்ட நீதிபதி ஆட்டோ ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவம். 2 கைது. தமிழகத்தில் சிமெண்ட் விலையை உயர்த்தியது குறித்து விசாரணை நடத்த வேண்டும். 4 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நடப்பு கல்வியாண்டில் தனியார் பள்ளிகள் கட்டணம் வசூலிப்பது தொடர்பான வழக்கு இன்று உத்தரவு பிறப்பிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். செந்துறை அருகே அரசு உதவி பெறும் பள்ளியை இழுத்து மூடிய திமுக பிரமுகர். ஜெயா பிளஸ் செய்தி எதிரொலியால் பள்ளியை மீண்டும் திறக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் ஆசிரியர்கள் பள்ளி வர வேண்டும். தமிழக பள்ளி கல்வித்துறை உத்தரவு. ஆழ்கடலில் தூய்மை செய்யும் 8 வயது சிறுமி. கடல் மற்றும் அதன் தூய்மையை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு. சென்னை வியாசர்பாடியில் பிரியாணி கடை ஊழியரை வழிமறித்து 10 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த சம்பவம். ஹோட்டல் மேற்பார்வையாளர் உட்பட 6 பேர் கைது. கொரோனாவால் தமிழகத்தில் 4,829 குழந்தைகள் ஆதரவின்றி தவிப்பு. தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு கமிஷன் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் தகவல். விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் ஊரடங்கை நீட்டிப்பது, கூடுதல் தளர்வுகள் வழங்குவது தொடர்பாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. இதன் காரணமாக ஊரடங்கில் பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் தற்போது அமலில் இருக்கும் தளர்த்தப்பட்ட ஊரடங்கு வரும் நாளையுடன் முடிவடைகிறது. தற்போது வரை பள்ளி, கல்லூரிகள், திரையரங்குகள் உள்ளிட்டவை திறப்பதற்கு இன்னும் அனுமதி வழங்கப்படவில்லை. இந்நிலையில் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்தும் கூடுதல் தளர்வுகள் வழங்குவது தொடர்பாகவும் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று காலை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை செயலாளர், தலைமை செயலாளர் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையின்படி 1859 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. வைரஸ் பாதிப்பால் 28 பேர் உயிரிழந்துள்ளனர்.
தமிழகம் முழுவதும் 21,207 பேர் வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 2,145 பேர் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டுள்ளனர். கோவையில் ஒரே நாளில் 188 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. மேலும் 3 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். மாவட்டம் முழுவதும் 1,905 பேர் வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 198 பேர் நோய் தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளனர். சென்னையில் 181 பேருக்கும், ஈரோட்டில் 166 பேருக்கும், செங்கல்பட்டில் 113 பேருக்கும், தஞ்சையில் 102 பேருக்கும், சேலத்தில் 95 பேருக்கும், திருப்பூரில் 78 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கேரளாவில் 3வது நாளாக தினசரி கொரோனா பாதிப்பு 22,000-ஐ கடந்துள்ளது. நாடு முழுவதும் பெரும்பாலான மாநிலங்களில் கொரோனா பரவல் குறைந்துவிட்டது. ஆனால் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் கொரோனா பரவல் அதிகரித்து காணப்படுகிறது. நாட்டிலேயே கொரோனா பாதிப்பில் கேரளா முதலிடத்தில் இருந்து வருகிறது. 3வது நாளாக தினசரி கொரோனா பாதிப்பு 22,000-ஐ கடந்துள்ளது. ஒரே நாளில் 22,064 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 128 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். மேலும் 16,649 பேர் கொரோனாவில் இருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தற்போதைய நிலவரப்படி 1,54,820 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா பாதிப்பு அதிகரிக்கும் விவகாரத்தில் கேரளாவுக்கு எதிராக திட்டமிட்டு தவறான பிரச்சாரம் செய்யப்படுவதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திருமதி வீணா ஜார்ஜ் குற்றம் சாட்டியுள்ளார். கொரோனா பரவல் அதிகரித்து வந்த நிலையில் கேரள அரசு பக்ரீத் பண்டிகைக்கு ஊரடங்கில் பல்வேறு தளர்வுகள் அளித்தது. இதற்கு மத்திய சுகாதாரத்துறை மற்றும் இந்திய மருத்துவ கவுன்சில் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தது. பெருந்தொற்று காலத்தில் அரசியல் ஆதாயத்திற்காக கேரள அரசு தளர்வுகள் அளித்திருப்பதாக மத்திய அமைச்சர்கள் திரு ராஜீவ் சந்திரசேகர், திரு வி முரளிதரன் உள்ளிட்டோர் கடுமையாக விமர்சித்திருந்தனர். இந்த நிலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திருமதி வீணா ஜார்ஜ், கொரோனா பரிசோதனைகள் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் நேற்று ஒரே நாளில் சுமார் 2 லட்சம் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரை கண்டுபிடித்து குணப்படுத்துவதில் தாங்கள் தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். பரிசோதனைகளை அதிகரித்திருப்பதன் காரணமாகவே தினசரி பாதிப்புகள் அதிகரித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிலர் திட்டமிட்டு கேரள அரசுக்கு எதிராக பொய் பிரச்சாரம் செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். கொரோனா பரவலை தடுப்பதில் கேரள அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பல மாநில மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்திருப்பதாகவும் 42% மக்களிடம் கொரோனாவை எதிர்க்கும் ஆன்டிபாடிகள் இருப்பதாகவும் ஐசிஎம்ஆர் தெரிவித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கேரளாவில் மேலும் 5 பேருக்கு ஜிகா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 61ஆக அதிகரித்துள்ளதாகவும் திருமதி வீணா ஜார்ஜ் தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கை நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணியாக இருக்கும் என நம்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்ததை ஒட்டி அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட், கல்வித்துறையில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்பாடு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். பின்னர் கல்வியாளர்கள், மாணவர்கள் உள்ளிட்டோருக்கு காணொலி மூலம் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மாணவர்களுக்கு கிடைக்கும் கல்வியின் தரத்தை பொறுத்தே நாட்டின் வளர்ச்சி இருக்கிறது என்றும் புதிய கல்விக் கொள்கை நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணியாக இருக்கும் என தான் நம்புவதாக தெரிவித்தார். அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் என்ற திட்டத்தின் மூலம் உயர்கல்வியில் மாணவர்கள் எப்போது வேண்டுமானாலும் சேரவும் வெளியேறவும் முடியும் என கூறினார். இத்திட்டத்தின் மூலம் ஒரு பிரிவில் சேர்ந்த பின்னர் அதில் ஆர்வமில்லை என்றால் மாணவர்கள் அதில் இருந்து வெளியேறலாம் என கூறினார். நாட்டில் உள்ள 8 மாநிலங்களில் 14 பொறியியல் கல்லூரிகளில் ஹிந்தி, மராத்தி உள்ளிட்ட 5 மொழிகள் கற்பிக்கப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார்.
பன்னாட்டு விமான பயணத்திற்கான கட்டணம் பல மடங்கு அதிகரித்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். உலக நாடுகள் விமான பயணத்திற்கான கட்டுப்பாடுகளை தளர்த்தி வரும் நிலையில் சென்னையில் இருந்து பன்னாட்டு விமான பயணத்திற்கான கட்டணம் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. சென்னையில் இருந்து லண்டன் செல்வதற்கான ஒரு வழி விமான கட்டணம் 27,000 இருந்து 1,16,000 உயர்த்தப்பட்டுள்ளது. பாரிஸ் செல்வதற்கான விமான கட்டணம் 93,400 இருந்து 1,86,000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் பிராங்க்பர்ட் நகருக்கு பயணிப்பதற்கான கட்டணம் 34,000 இருந்து 1,80,000 அதிகரித்துள்ளது. இதேபோல அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்திற்கு பயணிப்பதற்கான கட்டணம் 30,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்த மாவட்ட நீதிபதி ஆட்டோ ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் நகரில் நடைபயிற்சிக்காக சென்ற மாவட்ட நீதிபதி திரு உத்தம் ஆனந்தின் உடல் சாலை ஓரம் கண்டறியப்பட்டது. அதிவேகமாக வந்த வாகனம் இடித்து அவர் உயிரிழந்திருக்கக்கூடும் என்று காவல்துறையினர் முதலில் கருதினர். அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை பின்னர் ஆய்வு செய்தனர். அதில் சாலை ஓரம் நடைபயிற்சி சென்ற நீதிபதி திரு உத்தம் ஆனந்துக்கு மிக நெருக்கமாக சென்ற சிறிய ரக சரக்கு வாகனம் அவரை இடித்துவிட்டு அதிவேகமாக அங்கிருந்து சென்ற காட்சிகள் பதிவாகி இருந்தன. இதன் மூலம் மாவட்ட நீதிபதி திட்டமிட்டு கொல்லப்பட்டிருப்பது உறுதியானதை அடுத்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக ஆட்டோவில் இருந்த லகன் குமார் வெர்மா, ராகுல் வெர்மா ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் சிமெண்ட் உற்பத்தியாளர்கள் கூட்டு சேர்ந்து செயற்கையாக தட்டுப்பாட்டை உண்டாக்கி விலையை உயர்த்தியது குறித்து விசாரணை நடத்தி 4 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த கிளாஸ் 1 ஒப்பந்ததாரர்கள் நல சங்கத்தின் நிர்வாக உறுப்பினர் செல்வராஜ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் தமிழகத்தில் சிமெண்ட் விலை சமீப காலமாக உயர்ந்துள்ளதால் கொரோனா ஊரடங்கு காலத்தில் கட்டுமான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சிமெண்ட் உற்பத்தியாளர்கள் செயற்கையாக தட்டுப்பாட்டை உண்டாக்கி விலையை உயர்த்தி வருவதாகவும் இது தொடர்பாக சிபிஐ விசாரிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் சிமெண்ட் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது சிபிஐ விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி பவானி சுப்பராயன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சிபிஐ சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் சிமெண்ட் விலை உயர்வு குறித்து விசாரணை நடத்த சிபிஐக்கு அதிகார வரம்பு இல்லை என்பதால் புகாரை தமிழக டிஜிபிக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சிமெண்ட் விலை உயர்வு குறித்து விசாரணை நடத்தி 4 மாதத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக டிஜிபிக்கு நீதிபதி உத்தரவிட்டார். நடப்பு கல்வியாண்டில் தனியார் பள்ளிகள் கட்டணம் வசூலிப்பது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பிக்கவுள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக மாணவர்களிடம் கட்டணம் வசூலிக்க தனியார் பள்ளிகளுக்கு தடை விதித்து தமிழக அரசு கடந்த ஆண்டு பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தனியார் பள்ளிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. பள்ளிகள் 85% கட்டணத்தை வசூலித்துக் கொள்ள உச்ச நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதாக தனியார் பள்ளிகள் தரப்பில் வாதிடப்பட்டது. உச்ச நீதிமன்ற உத்தரவு தமிழகத்துக்கு பொருந்தாது எனவும் கட்டண நிர்ணயக்குழு அளித்த பரிந்துரைகளை அரசு பரிசீலிக்கும் என தமிழக அரசு விளக்கம் அளித்தது. இதனைத் தொடர்ந்து நடப்பு கல்வியாண்டில் தனியார் பள்ளிகள் கட்டணம் வசூலிப்பது தொடர்பாக இன்று உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றும் ஆசிரியர்கள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் பள்ளிக்கு வர வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக கடந்த 1.5 ஆண்டுகளாக பள்ளிகள் இயங்கவில்லை. மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதேபோல் அரசின் கல்வி தொலைக்காட்சி மூலமாகவும் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. தற்போது தமிழகத்தில் ஊரடங்கில் பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. பள்ளிகளை திறப்பது தொடர்பாக அரசு திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் அனைத்து ஆசிரியர்களும் பள்ளிக்கு வர வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக பள்ளிக் கல்வித்துறை பிறப்பித்துள்ள உத்தரவில் மாணவர்கள் சேர்க்கை பணி
பள்ளிக்கால அட்டவணை தயாரித்தல், விலையில்லா பாட புத்தகங்கள் மற்றும் கற்றல் கற்பித்தலுக்கு தேவையான நலத்திட்டங்கள் வழங்குதல், பள்ளி வகுப்பறை மற்றும் பள்ளி வளாகங்களை தூய்மை செய்தல், மாணவர்கள் கல்வி தொலைக்காட்சி வாயிலாக கற்ற பாட விவரங்களுக்கு ஏற்ப ஒப்படைப்புகள் வழங்கி அவற்றை பராமரித்தல் போன்ற பணிகளை மேற்கொள்வதற்காக ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் ஆசிரியர்கள் பள்ளிக்கு வர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே அரசு உதவி பெறும் பள்ளியை இழுத்து மூடிய திமுக பிரமுகர் குறித்த செய்தி ஜெயா பிளஸ் செய்திகளில் ஒளிபரப்பானதை அடுத்து அப்பள்ளியை மீண்டும் திறக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே சிலுப்பனூர் கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கோவிந்தசாமி என்பவர் சுமார் 60 ஆண்டு காலமாக சோலை அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி ஒன்றை நடத்தி வருகிறார். கோவிந்தசாமி இறந்துவிட்ட நிலையில் அவரது மனைவி பள்ளி நிர்வாகத்தை நடத்தி வந்தார். இந்நிலையில் கோவிந்தசாமி மகளின் கணவரும் திமுக அணி செயலாளருமான ராமலிங்கம் என்பவர் தனது பெயரில் பட்டா மாற்றுவதற்கு முயற்சித்துள்ளார். இது தொடர்பாக பொதுமக்கள் வட்டாட்சியரிடம் அளித்த புகாரின் அடிப்படையில் அந்த முயற்சி தோல்வியடைந்தது. இதனால் ஆத்திரமடைந்த ராமலிங்கம் பள்ளி நிர்வாகத்திற்கும் தனக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளதாக கூறி அறிவிப்பு பலகை வைத்து பூட்டு போட்டு உள்ளார். ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் இந்த செய்தி ஒளிபரப்பானதை ஒட்டி சிலுப்பனூர் கிராமத்தில் உள்ள சோலை அரசு உதவி பெறும் துவக்கப்பள்ளி திறக்கப்பட்டு ஆசிரியர்கள் வழக்கம் போல் பணிக்கு வருகை புரிந்தனர். பொதுமக்கள் கோரிக்கை ஏற்று மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி உடனடியாக அரசு உதவி பெறும் அப்பள்ளியை திறக்க வேண்டும் என உத்தரவிட்டதை அடுத்து பள்ளி திறக்கப்பட்டது. புதுச்சேரியைச் சேர்ந்த 8 வயது சிறுமி ஆழ்கடலுக்கு சென்று பிளாஸ்டிக் கழிவுகள், குப்பைகளை அகற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். ஆழ்கடல் நீச்சல் வீரர் திரு அரவிந்த் என்பவர் சென்னை மற்றும் புதுச்சேரியில் பயிற்சி பள்ளி நடத்தி வருகிறார். உரிய பயிற்சி கொடுத்து புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளையும் நீச்சல் வீரர்களையும் ஆழ்கடலுக்குள் அழைத்து செல்கிறார். 20 ஆண்டுகளாக இப்பணியில் ஈடுபட்டு வரும் அரவிந்த் கடல் தூய்மை, கொரோனா, யோகா, உடல் ஆரோக்கியம் போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார். அவரது 8 வயது மகள் தாரகை ஆரண்ணா கடல் மற்றும் அதன் தூய்மையை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த அவரே ஆழ்கடலுக்கு சென்று தூய்மை பணி செய்கிறார். இதனை ஒரு குறும்படமாக எடுத்த அவரது தந்தை அரவிந்த் உலக இயற்கை பாதுகாப்பு நாளான நேற்று முன்தினம் வெளியிட்டார். அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் இந்த குறும்படம் தற்போது வேகமாக பரவி வருகிறது. சென்னை வியாசர்பாடியில் பிரியாணி கடை ஊழியரை வழிமறித்து 10 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பாக மேற்பார்வையாளர் சுரேந்திரன் மற்றும் அவரது நண்பர்கள் உள்ளிட்ட 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை மண்ணடியை தலைமையிடமாக கொண்டு சென்னை நகரில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் பிரபல பிரியாணி கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த கடைகளில் வசூலான பணத்தை மேற்பார்வையாளர் சுரேந்திரன் என்பவர் வசூல் செய்து சென்னை மண்ணடியில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு தினமும் கொண்டு செல்வார். வழக்கம் போல் வசூல் செய்த பணம் 10 லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டு சுரேந்திரன் இருசக்கர வாகனத்தில் மண்ணடி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது வியாசர்பாடி ஸ்டீபன்சன் சாலையில் சென்று கொண்டிருந்த போது 3 இருசக்கர வாகனத்தில் வந்த கும்பல் சுரேந்திரனை வழிமறித்து தாக்கி அவரிடம் இருந்த 10 லட்சத்தை பறித்து சென்றது. இது தொடர்பாக அந்த பகுதியில் பதிவான சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் பிரியாணி கடையில் வேலை செய்யும் மேற்பார்வையாளர் ஊழியர்களுடன் இணைந்து பணத்தை கொள்ளையடிக்க திட்டம் தீட்டியது தெரியவந்தது. மேற்பார்வையாளர் சுரேந்திரன், அவரது நண்பர் பிரகாஷ் உட்பட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்த வியாசர்பாடி போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க உள்ளனர். இனி வரும் செய்திகளை விரைவுச் செய்திகளாக தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் கொரோனா தொற்றுக்கு 4829 குழந்தைகள் பெற்றோரில் ஒருவரையோ அல்லது இருவரையுமே இழந்துள்ளனர் என உச்ச நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு கமிஷன் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் கடந்த ஆண்டு மார்ச் இறுதியில்தான் நம் நாட்டில் கொரோனா பரவல் அதிகரிக்க தொடங்கியது. ஜூலை 23 வரை எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி நாடு முழுவதும் 6855 குழந்தைகள் பெற்றோர் இருவரையும் இழந்துள்ளனர். மேலும் 68,218 குழந்தைகள் பெற்றோரில் ஒருவரை இழந்துள்ளனர். 247 குழந்தைகள்
ஆதரிக்க யாருமின்றி கைவிடப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் 4829 குழந்தைகளும் பெற்றோரில் ஒருவரையோ அல்லது இருவரையுமே இழந்துள்ளனர் என அதில் கூறப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் கொரோனா ஊரடங்கு வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா இரண்டாவது அலையின் தாக்கம் படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் ஒரு சில மாநிலங்களில் தினசரி கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை அதிக அளவில் பதிவாகி வருகிறது. மக்களின் வாழ்வாதாரம் கருதி ஒவ்வொரு மாநிலங்களிலும் மாநில அரசுகள் சில தளர்வுகளை அவ்வப்போது அறிவித்து வருகின்றன. இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் ஏற்கனவே ஊரடங்கு சில தளர்வுகளுடன் அமலில் உள்ள நிலையில் தற்போது ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை இந்த ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக மேற்கு வங்க மாநில அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலம் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்ததால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் அணையின் 10 வாயில்கள் 10 அடி உயரத்திற்கு திறக்கப்பட்டு நாகார்ஜுனா சாகர் அணையில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அணையில் தண்ணீர் திறக்கப்பட்ட போது வெள்ளம் ஆர்ப்பரிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியுள்ளது. ஆபாச பட வழக்கில் தனது புகழுக்கு களங்கம் இழைக்கும் நோக்கில் செய்தி வெளியிட்ட 29 ஊடகவியலாளர்களுக்கு எதிராக மும்பை உயர்நீதிமன்றத்தில் நடிகை ஷில்பா ஷெட்டி அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார். பாலிவுட் நடிகை ஷில்பா ஷெட்டியின் கணவர் ராஜ்குந்த்ரா ஆபாச படங்களை தயாரித்து விநியோகித்ததாக கடந்த வாரம் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் ஷில்பா ஷெட்டியும் கைதாக வாய்ப்புள்ளதாக ஊடகங்களில் செய்தி வெளியானது. இதற்கு கண்டனம் தெரிவித்த நடிகை ஷில்பா ஷெட்டி அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு மும்பை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் உள்ள பத்மஜா நாயுடு விலங்கியல் பூங்காவில் சிறப்பு நிற பாண்டா கரடி ஒன்று 2 குட்டிகளை ஈன்றுள்ளது. குட்டிகளும் தாய் கரடியும் நலமுடன் இருப்பதாக பூங்கா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பூனை மற்றும் கரடியின் தோற்றத்தை ஒருசேர கொண்டிருக்கும் சிவப்பு நிற பாண்டா கரடி அழிந்து வரும் விலங்கினங்களில் பட்டியலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் பரவலாக கனமழை பெய்ததால் சாலைகள், குடியிருப்பு பகுதிகள் என பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் தேங்கியது. முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். டெல்லியில் நாளையும் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் முக்கியமான சுற்றுச்சூழல் ஆர்வலரான சுந்தர்லால் பகுகுணாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்குவதற்காக டெல்லி அரசு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால், சிப்கோ இயக்கம் உள்ளிட்ட பல சுற்றுச்சூழல் இயக்கங்கள் மற்றும் சமூக போராட்டங்களை முன்னெடுத்த சுந்தர்லால் பகுகுணாவுக்கு மத்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நேரடியாக வழக்கு விசாரணைகளை நடத்த உத்தரவிடக் கோரிய வழக்கை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. காணொலி மூலம் வழக்கு விசாரணை நடப்பதால் இளம் வழக்கறிஞர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் நீதிமன்ற அறைகளை திறந்து நேரடி விசாரணை நடத்த கோரி வழக்கறிஞர் உக்கரபாண்டி பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தற்போதைய நிலையில் நேரடி விசாரணை தொடங்குவது தொடர்பாக எந்த உத்தரவும் பிறப்பிக்க வாய்ப்பில்லை என கூறிய நீதிபதிகள் வழக்கை தள்ளுபடி செய்தனர்.